சிந்து நதியுடைய தண்ணியை நிப்பாட்ட போறோம்னு சொல்லி இப்போ தற்காலிகமாக அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுதுன்னு லெட்டரும் கொடுத்துட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக லெட்டரும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்படி நிப்பாட்ட போறீங்க? இந்த தண்ணியை நிப்பாட்டுங்கிற டேம் கட்டி வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே இந்த சிந்து மற்றும் மொத்தம் 6 நதி இருக்கு. சிந்து 5 உபநதிகள், 5ஐயும் சேர்த்து 5+1 6 இருக்கு. இந்த 6ல் கிழக்கில் போகிற 3 நதிகள் தண்ணி முழுவதும் இந்தியாவுக்கு சொந்தம். மேற்குலேருந்து போகிற 3 நதிகள், தோன்றி போகிற 3 நதிகள், அது அத்தனையும் வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொல்லி தான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம். மொத்தம் இந்த 6 நதிகள் இருக்கிறதுல 80 விழுக்காடு தண்ணி பாகிஸ்தானுக்கு போகுது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து இவைகள் வந்து ஜீவ நதி. இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து அந்த பஞ்சாப் இதெல்லாம் இந்தியாவின் ஒரு பகுதி. நமக்கு ஆந்திரா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, மத்திய பிரதேசம் இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வந்து நதி நீர் வசதிகள் இருக்குது. கிருஷ்ணா இல்லையா, கோதாவரி இல்லையா, காவேரி இல்லையா, நர்மதா இல்லையா, இது மாதிரி நம்ம வரிசையை சொல்லி பிரம்மபுத்திரா இல்லையான்னு சொல்லிகிட்டே போகலாம். அவங்களுக்கு இதுதான் இருக்குங்கிறதுனால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட போதே நமக்கு வந்து சில குறைகள் இருந்தன. உதாரணமாக காஷ்மீர் மக்கள் திரும்ப திரும்ப சொன்னாங்க, எங்கள் மாநிலத்து வழியாக போகிற நதியிலிருந்து நாங்கள் நீர் எடுக்கக்கூடாதுங்கிறது என்ன நியாயம்? எங்களுக்கும் வந்து விவசாயத்துக்கு தண்ணி தேவைப்படுதே. அதனால இந்த ஒப்பந்தத்தை வந்து மறுபரிசீலனை செய்யணுங்கிற குரல் ஏற்கனவே எழுந்திருக்கு. அது நியாயமான குரல். இதுல நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது.